வணக்கம் மாணவ செல்வங்களே. ஒரு கூம்பு அடிகண்டமை கற்றுக்கொள்ளப் போகிறோம். உங்களுக்கு பிடித்த பானங்களை நீங்கள் பயன்படுத்தும் ஒரு டம்ளர் பானம் குடிப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். இது ஒரு வழக்கமான உருளை அல்ல, ஆனால் ஒரு கூம்பு போன்ற ஒரு வடிவம். ஆனால் மேல் பகுதி துண்டிக்கப்பட்டுள்ளது. ஒரு கூம்பு ஒரு அடிகணம் எப்படி இருக்கிறது? கூம்புகளின் அடிகண்டம் நம்மைச் சுற்றி உள்ளது. விளக்கு நிழல்கள், அலங்கார துண்டுகள் மற்றும் சில கட்டிடக்கலை வடிவமைப்புகளில் கூட அவை அன்றாட பொருட்களில் தோன்றும். கூம்பின் அடிகண்டம் பற்றி விரிவாக விவாதிப்போம். கற்றுக்கொள்வீர்கள். ஒரு கூம்பின் அடிகண்டம் மற்றும் அதன் பண்புகள். ஒரு கூம்பு அடிகண்டம் பக்கவாட்டு மேற்பரப்பு. ஒரு கூம்பின் அடிகண்டமின் மொத்த பரப்பளவு. ஒரு கூம்பின் அடிகண்டமின் அளவு. முக்கிய வார்த்தைகள்: அடிகண்டம், சங்கு, உயரம், சாய்வான உயரம், வட்ட வடிவ அடித்தளம், வளைந்த மேற்பரப்பு பகுதி, மொத்த பரப்பளவு, தொகுதி. இப்பொழுது கூம்பின் அடிகண்டம் என்றால் என்ன மற்றும் அதன் பண்புகள் என்ன என்பதை கற்றுக்கொள்வோம். கூம்பு, அதாவது துண்டிக்கப்பட்ட கூம்பு, ஒரு முப்பரிமாண வடிவியல் வடிவமாகும். இது ஒரு கூம்பின் மேல் பகுதியை அதன் அடித்தளத்திற்கு இணையாக ஒரு சமதளத்துடன் வெட்டுவதன் விளைவாகும். இந்த வெட்டப்பட்ட பகுதி இரண்டு வட்ட தளத்தை உருவாக்குகிறது: சிறிய மேல் தளம் மற்றும் பெரிய கீழ்த்தளம், வளைந்த பக்கவாட்டு மேற்பரப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது. கூம்பின் அடிகண்டமானது அடிப்படையில் அதன் மேல் பகுதி அகற்றப்பட்ட ஒரு கூம்பு ஆகும். ஒரு கூம்பு அடிகண்டத்தின் சிறப்பியல்புகள். ஒரு கூம்பு ஒரு அடிகண்டம், இரண்டு வட்ட தளங்கள், ஒரு சிறிய மேல் தளம் மற்றும் ஒரு பெரிய கீழ் அடிப்படை மற்றும் இதன் தளங்கள் ஒன்றுக்கொன்று இணையாக உள்ளன. அடிகண்டம் பக்கவாட்டு மேற்பரப்பு மேல் மற்றும் கீழ் தளங்களின் விளிம்புகளை இணைக்கும் ஒரு வளைந்த மேற்பரப்பை உருவாக்குகிறது. அடிகண்டமின் சாய்வான உயரம் என்பது மேல் மற்றும் கீழ் அடித்தளத்தில் உள்ள ஒரு புள்ளிக்கு இடையே உள்ள குறுகிய தூரம், பக்கவாட்டு மேற்பரப்பு வழியாக செல்கிறது. அடிகண்டம் உயரம் என்பது மேல் மற்றும் கீழ்த்தளங்கள் இடையே செங்குத்தாக தூரம் உள்ளது. இப்பொழுது நாம் ஒரு கூம்பின் அடிகண்டம் பக்கவாட்டு, அதாவது வளைந்த மேற்பரப்பு பகுதியை புரிந்து கொள்வோம். கூம்பின் அடிகண்டம் பக்கவாட்டு மேற்பரப்பு என்பது மேல் மற்றும் கீழ்வட்ட அடித்தளத்தை தவிர்த்து கூம்பின் வளைந்த மேற்பரப்பு ஆகும். கூம்பின் அடிகண்டம் வளைந்த மேற்பரப்பை கணக்கிடுவதற்கான சூத்திரம் ஈடு பை எல் அடைப்புக்குறிக்குள் பெரிய ஆர் கூட்டல் சிறிய ஆர். இங்கே எல் ஈடு கூம்பின் அடிகண்டத்தின் சாய்வான உயரம், எல் மேலிலக்கு 2 ஈடு அடைப்புக்குறிக்குள் பெரிய ஆர் கழித்தல் சிறிய ஆர் மேலிலக்கு 2 கூட்டல் எச் மேலிலக்கு 2. பெரிய ஆர் ஈடு கீழ்வட்ட அடிகண்டத்தின் ஆரம், சிறிய ஆர் ஈடு மேல்வட்ட அடிகண்டத்தின் ஆரம்.
இப்பொழுது நாம் ஒரு சிக்கலை தீர்ப்போம். ஒரு கூம்பின் அடிகண்டம் 4 சென்டிமீட்டர், சாய்வான உயரம் மற்றும் அதன் வட்ட முனைகளில் 18 சென்டிமீட்டர் மற்றும் 6 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்டது. அடிகண்டம் வளைந்த மேற்பரப்பை தீர்மானிக்கவும். தீர்வு: இந்த கேள்வியில் வளைந்த பரப்பளவை கண்டறிய சொல்லியிருக்கிறார்கள். கொடுக்கப்பட்ட கூம்பின் அடிகண்டமின் சாய்வான உயரம் ஈடு 4 சென்டிமீட்டர். பெரிய மற்றும் சிறிய வட்ட முனைகளின் சுற்றளவு முறையே 18 மற்றும் 6 சென்டிமீட்டர். ஒரு கூம்பின் அடிகண்டத்தின் வளைந்த பரப்பளவு ஈடு பை எல் அடைப்புக்குறிக்குள் பெரிய ஆர் கூட்டல் சிறிய ஆர் என்பதை நாம் அறிவோம். ஆனால் சூத்திரத்தில் மாற்றாக ஆரங்கள் தேவை. அவர்கள் வட்ட முனைகளின் சுற்றளவை கொடுத்தனர். அதிலிருந்து வட்ட முனைகளின் ஆரம் காணலாம். பெரிய வட்டத்தின் சுற்றளவு ஈடு 2 பை பெரிய ஆர். 18 ஈடு 2 பை பெரிய ஆர். பெரிய ஆர் ஈடு 18 கீழ் 2 பை. பெரிய ஆர் ஈடு 9 கீழ் பை. சிறிய வட்டத்தின் சுற்றளவு ஈடு 2 பை பெரிய ஆர். ஆர் ஈடு 2 பை பெரிய ஆர். ஆர் ஈடு ஆர் கீழ் 2 பை. ஈட்டம் ஆர் ஈடு 3 கீழ் பை. பெரிய வட்டத்தின் ஆரம் அதாவது பெரிய ஆர் ஈடு 9 கீழ் பை. சிறிய வட்டத்தின் ஆரம் அதாவது சிறிய ஆர் ஈடு 3 கீழ் பை. இப்போது சூத்திரத்தில் உள்ள அனைத்து மதிப்புகளையும் மாற்றவும். பை பெருக்கல் 4 அடைப்புக்குறிக்குள் 9 கீழ் பை கூட்டல் 3 கீழ் பை. ஈடு பை பெருக்கல் 4 பெருக்கல் 12 கீழ் பை. ஈடு 48 சென்டிமீட்டர் மேலிலக்கு 2. எனவே கூம்பின் அடிகண்டத்தின் வளைந்த பரப்பளவு ஈடு 48 சென்டிமீட்டர் மேலிலக்கு 2. இப்போது நாம் கூம்பின் அடிகண்டத்தின் மொத்த பரப்பளவை புரிந்து கொள்வோம். ஒரு கூம்பின் அடிகண்டத்தின் மொத்த பரப்பளவு என்பது ஒரு கூம்பின் வளைந்த மேற்பரப்பு மேல் மற்றும் கீழ்வட்ட அடிகண்டத்தின் கூட்டுத்தொகை ஆகும். எனவே ஒரு கூம்பின் அடிகண்டத்தின் மொத்த பரப்பளவு ஈடு ஒரு கூம்பின் அடிகண்டமின் CSA கூட்டல் கீழ்வட்டத்தின் அடிகண்டம் கூட்டல் மேல்வட்டத்தின் தளத்தின் பரப்பளவு. ஈடு பை எல்
அடைப்புக்குறிக்குள் பெரிய ஆர் கூட்டல் சிறிய ஆர் கூட்டல் பை பெரிய ஆர் மேலிலக்கு 2 கூட்டல் பை சிறிய ஆர் மேலிலக்கு 2 ஈடு பை எல் அடைப்புக்குறிக்குள் பெரிய ஆர் கூட்டல் சிறிய ஆர் கூட்டல் பை அடைப்புக்குறிக்குள் பெரிய ஆர் மேலிலக்கு 2 கூட்டல் சிறிய ஆர் மேலிலக்கு 2. இங்கே எல் ஈடு கூம்பின் அடிகண்டத்தின் சாய்வான உயரம். இங்கே எல் மேலிலக்கு 2 ஈடு அடைப்புக்குறிக்குள் பெரிய ஆர் கழித்தல் சிறிய ஆர் மேலிலக்கு 2 கூட்டல் எச் மேலிலக்கு 2. பெரிய ஆர் ஈடு கீழ்வட்ட அடிகண்டத்தின் ஆரம். சிறிய ஆர் ஈடு மேல்வட்ட அடிகண்டத்தின் ஆரம். துருக்கிய மக்கள் ஃபெஸ் எனப்படும் தொப்பிகளை அணிவார்கள். அவை கூம்பு போன்ற அடிக்கண்டத்தை கொண்டுள்ளன. திறந்த பக்கத்தின் அதன் ஆரம் 10 சென்டிமீட்டர், மேல் அடிவாரத்தில் ஆரம் 4 சென்டிமீட்டர் மற்றும் சாய்வான உயரம் 15 சென்டிமீட்டர் எனில் அதை தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட பொருட்களின் பரப்பளவை கண்டறியவும். தீர்வு: இதில் கூம்பு அடிகண்டம் வடிவில் உள்ள தொப்பி தயாரிக்க தேவையான பொருட்களை கண்டுபிடிக்குமாறு கூறியுள்ளனர். எனவே தொப்பி ஒரு பக்கத்தில் திறந்திருக்கும். ஒரு கூம்பின் அடிகண்டத்தை வளைந்த மேற்பரப்பு பகுதியை நாம் கருத்தில் கொள்வோம் மற்றும் ஒரு மேல்வட்ட தளத்தை சேர்ப்போம். கொடுக்கப்பட்ட ஒரு கூம்பின் துருவத்தின் சாய்வான உயரம், அதாவது எல் ஈடு 15 சென்டிமீட்டர். மேல்தளத்தின் ஆரம், அதாவது ஆர் ஈடு 4 சென்டிமீட்டர். திறந்த அல்லது கீழ் அடித்தளத்தின் ஆரம் ஈடு 10 சென்டிமீட்டர். ஒரு கூம்பின் அடிகண்டத்தின் வளைந்த பரப்பளவு ஈடு பை எல் அடைப்புக்குறிக்குள் பெரிய ஆர் கூட்டல் சிறிய ஆர் என்பதை நாம் அறிவோம். மேலும் மேல்வட்ட அடிகண்டத்தின் பரப்பளவு ஈடு பை ஆர் மேலிலக்கு 2. இப்போது தொப்பியின் மொத்த பரப்பளவு ஈடு பை எல் அடைப்புக்குறிக்குள் பெரிய ஆர் கூட்டல் சிறிய ஆர் கூட்டல் பை ஆர் மேலிலக்கு 2. சூத்திரத்தில் உள்ள மதிப்புகளை மாற்றவும். ஈடு 22 கீழ் 7 பெருக்கல் 15 அடைப்புக்குறிக்குள் 10 கூட்டல் 4 கூட்டல் 22 கீழ் 7 பெருக்கல் 4 மேலிலக்கு 2. ஈடு 22 கீழ் 7 பெருக்கல் 15 பெருக்கல் 14 கூட்டல் 22 கீழ் 7 பெருக்கல் 16. ஈடு 22 பெருக்கல் 15 பெருக்கல் 2 கூட்டல் அடைப்புக்குறிக்குள் 3.14 பெருக்கல் 16. ஈடு 660 கூட்டல் 50.24. ஈடு 710.24 சென்டிமீட்டர் மேலிலக்கு 2. எனவே ஒரு தொப்பியை உருவாக்க தேவையான பொருளின் பரப்பளவு ஈடு 710.24 சென்டிமீட்டர் மேலிலக்கு 2. இப்போது நாம் ஒரு கூம்பின் அடிகண்டத்தின் அளவை புரிந்து கொள்வோம். தொகுதி என்பது ஒரு பொருளின் ஆக்கிரமித்துள்ள மொத்த இடத்தை தவிர வேறில்லை.
அல்லது ஒரு கூம்பு ஒரு அடிகண்டத்தின் தொகுதி அளவு அல்லது வடிவம் உள்ளே கொள்ளளவு குறிக்கிறது. ஒரு கூம்பின் அடிகண்டத்தின் அளவு ஈடு 1/3 பை h அடைப்புக்குறிக்குள் பெரிய R மேலிலக்கு 2 கூட்டல் சிறிய r மேலிலக்கு 2 கூட்டல் பெரிய R சிறிய r. இங்கே h ஈடு ஒரு கூம்பின் அடிகண்டத்தின் உயரம். பெரிய R ஈடு கீழ்வட்ட அடிகண்டத்தின் ஆரம். சிறிய r ஈடு மேல்வட்ட அடிகண்டத்தின் ஆரம். இப்போது நாம் ஒரு சிக்கலை தீர்ப்போம். 14 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட ஒரு கூம்பின் வடிவிலான குடிநீர் கண்ணாடி. அதன் 2 வட்ட முனைகளும் 4 சென்டிமீட்டர் மற்றும் 2 சென்டிமீட்டர் விட்டம் கொண்டவை. கண்ணாடியின் திறனை கண்டறியவும். தீர்வு: இந்த கேள்வியில் ஒரு கூம்பின் அடிகண்டத்தின் திறனை கண்டறிய சொன்னீர்கள். திறன் என்பது கூம்பின் அடிகண்டத்தின் அளவை தவிர வேறில்லை. கொடுக்கப்பட்ட அடிகண்டத்தின் உயரம் ஈடு 14 சென்டிமீட்டர். ஒரு கூம்பு அடிகண்டம் பெரிய மற்றும் சிறிய வட்டத்தின் விட்டம் முறையே 4 மற்றும் 2 சென்டிமீட்டர். பெரிய வட்டத்தின் ஆரம் ஈடு d கீழ் 2 ஈடு 4 கீழ் 2 ஈடு 2. சிறிய வட்டத்தின் ஆரம் ஈடு d கீழ் 2 ஈடு 2 கீழ் 2 ஈடு 1. கூம்பின் அடிகண்டத்தின் அளவுக்கான சூத்திரம் என்பதை நாம் அறிவோம். ஈடு 1/3 பை h அடைப்புக்குறிக்குள். இப்போது சூத்திரத்தில் உள்ள மதிப்புகளை மாற்றவும். ஈடு 1/3 பெருக்கல் 22/7 பெருக்கல் 14 அடைப்புக்குறிக்குள் 2 மேலிலக்கு 2 கூட்டல் 1 மேலிலக்கு 2 கூட்டல் 2 பெருக்கல் 1. ஈடு 1/3 பெருக்கல் 22 பெருக்கல் 2 அடைப்புக்குறிக்குள் 4 கூட்டல் 1 கூட்டல் 2. ஈடு 1/3 பெருக்கல் 44 பெருக்கல் 7. ஈடு 308 கீழ் 3. ஈடு 102.6 சென்டிமீட்டர் மேலிலக்கம் 3. எனவே கண்ணாடியின் கொள்ளளவு ஈடு 102.6 சென்டிமீட்டர் மேலிலக்கம் 3. மாணவர்களே, நாம் கற்றுக்கொண்டதை சுருக்கமாக நினைவு கூர்வோம். ஒரு கூம்பு, அதாவது துண்டிக்கப்பட்ட கூம்பு, ஒரு முப்பரிமாண வடிவியல் வடிவமாகும். இது ஒரு கூம்பின் மேல் பகுதியை அதன் அடித்தளத்திற்கு இணையாக ஒரு சமதளத்துடன் வெட்டுவதன் விளைவாகும். கூம்பின் அடிகண்டத்தின் பக்கவாட்டு மேற்பரப்பு என்பது மேல் மற்றும் கீழ்வட்ட தளத்தை தவிர்த்து ஒரு கூம்பின் அடிகண்டத்தின் வளைந்த மேற்பரப்பு ஆகும். L அடைப்புக்குறிக்குள் பெரிய R கூட்டல் சிறிய r அடிகண்டம் பக்கவாட்டு மேற்பரப்பு பை.
கூம்பின் அடிகண்டத்தின் மொத்த பரப்பளவு என்பது ஒரு கூம்பின் வளைந்த மேற்பரப்பு மேல் மற்றும் கீழ்வட்ட அடிகண்டத்தின் கூட்டுத்தொகை ஆகும். கூம்பின் அடிகண்டம் மொத்த பரப்பளவு ஈடு பை எல் அடைப்புக்குறிக்குள் பெரிய ஆர் கூட்டல் சிறிய ஆர் கூட்டல் பை அடைப்புக்குறிக்குள் பெரிய ஆர் மேலிலக்கு 2 கூட்டல் சிறிய ஆர் மேலிலக்கு 2. தொகுதி என்பது ஒரு பொருள் ஆக்கிரமித்துள்ள மொத்த இடத்தை தவிர வேறில்லை. ஒரு கூம்பின் அடிகண்டத்தின் அளவு